நல்ல மொறுன்னு தக்காளி ரவை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு வந்து ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியில் 2 காஷ்மீரி மிளகா, 1 ரெகுலர் மிளகா, 1/2 inch இஞ்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இதில் 1/2 கப் ரவை, 1/3 கப் அரிசி மாவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜாரை நம்ம அரைச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இந்த தோசை மாவு வந்துட்டு நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். தோசை தவா பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிடுங்க. ரொம்ப ஹாட் ஆகிடுச்சுன்னா மாவு ஒட்டிக்கும். மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிவிட்டு ரவை தோசை ஊற்றுற மாதிரி கரண்டி தவாவில் படாமல் அப்படியே மேலே ரேண்டமாக ஊற்றி விட்டுட்டு எண்ணெயை விட்டு ஒரு 2 minutesக்கு அது கண்டிப்பாக குக் பண்ணணும். நல்லா லோ மீடியம் ஹீட்டில் 2 minutesக்கு அப்படியே விட்டால் தான் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ டைம் இருக்கும்போது மட்டுமே இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.